வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக நட்சத்திர பேச்சாளர் திருமிகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது ஒரு முன்னேற்பாடான உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன அதை பற்றி? இல்லை, இதை முதல்ல காமராஜர் மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தார். மிக சிறந்த திட்டம். அதிகாரிகள்லாம் இப்போ கூப்பிட்டு கேட்கும்போது அதுக்கு நிதி நெருக்கடி பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லும்போது நான் பிச்சை எடுத்தாவது நிறைவேற்றுவேன்னு சொன்னார் காமராஜர். அப்போ அந்த திட்டத்துக்கு முதல் நடிகர் திலகம் சிவாஜி தன் சொந்த நிதியிலிருந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தார். அதற்கு பின்னாடி எம்ஜிஆர் வந்தார். அப்போ காமராஜர் சத்துணவு போடும்போது அந்த சாப்பாடு ஹாலிடேஸில் கிடையாது, ஸ்கூல் நடக்கிற நாளில் தான். எம்ஜிஆர் அதை சத்துணவுன்னு சொல்லி ஹாலிடேஸுக்கும் சேர்த்து போட்டார். அதை கலைஞர் ஐயா வந்தார். சத்துணவு திட்டம்ன்றது சத்தாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வாரத்தில் 5 முட்டை கொடுத்தார். பண்ணாருங்களா? இதை பார்க்கும்போது இதுதான் சொல்கிறது, இந்த வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இதை தான் நான் கோடிட விரும்புகிறேன். காமராஜர் மதிய உணவு தந்தால், எம்ஜிஆர் சத்துணவு தந்தால், கலைஞர் 5 முட்டையோடு சத்துணவாக தந்தால், ஒரு தந்தை ஒரு தாத்தா ஒரு பிள்ளைகள் மீது கருணை வைத்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது உங்கள் காலத்தில், என் காலத்தில் இல்லை, என் ஒய்ஃப்லாம் வேலைக்கு போகல, உங்கள் காலத்தில் ஆணும் பெண்ணும் சம்பாரித்தா மட்டும்தான் குடும்பத்தை நடத்த முடியும். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என்ன தான் பணம் இருந்தாலும் அந்த காலையில் டிஃபன் செஞ்சு கொடுக்க முடியாது. அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த குழந்தைய கூப்பிட்டுக்க, காலைல சாப்பிட்டியான்னா அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க, அதனால் நான் சாப்பிட்லன்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. அந்த நேரத்தில் உருவான இந்த திட்டம், பசங்க படிக்காமல் சாப்பாட்டுக்கு பள்ளிக்கூடம் வந்தால் அந்த பசியை பார்க்குமா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை பார்க்குமான்னு ஒரு தலைவன் யோசித்து அதுக்காக ஒரு நிதியை ஒதுக்கி முதல்ல நகர்ப்புறத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு போட்டு, இப்போது கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செஞ்சு கொடுத்துருக்காருன்னா, அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதில் ஒரு தந்தையாக, ஒரு தாத்தாவாக எங்கள் தலைவருக்கு இருக்கின்ற ஒரு உணர்வு இந்த நாட்டில் எல்லோருக்கும் வர வேண்டும். அந்த உணவை உண்ணுகின்ற குழந்தைகள், நமக்காக ஒரு முதலமைச்சர் இந்த காலை உணவு திட்டத்தை தந்திருக்கிறார், அதற்காகவாவது நாம் படிக்க வேண்டும் என்ற ஊக்கம் வரும். அதனால் படிப்பறிவு இந்த தமிழ்நாட்டில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த எங்கள் தலைவரை மரமாட பாராட்டுகிறேன். இங்கே இந்தியா முழுமைக்கும் பார்க்குற பொழுது நம்ம கல்வியில் முன்னேறி இருக்கோம், வேலை வாய்ப்பில் முன்னேறி இருக்கோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த அடிப்படையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்க கொள்கைகள் தான். இப்போ பெரியாரிய கொள்கைகள் அப்படின்னு வருகிற பொழுது இப்போ நம்ம பாஜகவை நோக்கி நம்ம சில கேள்விகள் எழுப்புகிறோம். உங்களுடைய கொள்கை அப்படின்றது பெண்களுக்கு எதிரான கொள்கையாக இருக்குது, சாதி அடிப்படையிலான கொள்கையாக இருக்குது, நாங்கள் அதனால் ஏற்றுக்க முடியாத நம்ம சொல்கிறோம், அது விமர்சனம் பண்ணுறோம். இப்போது அதே மாதிரி நம்ம மேடைகளில் நம்ம பேசுகிற பொழுது அதே சுயமரியாதையோடு, அதே பெண்ணுரிமையோடு நம்ம பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லையா? கண்டிப்பாக. அது எப்படி நம்ம எடுத்துக்க, இப்போ நீங்கள் பேசுகிற பொழுது அது சில இடங்களில் தவறுது இல்லை? தவறுதுன்னு சொல்லாதீங்க, நீங்களே ஜட்ஜ் ஆகிடாதீங்க. தவறாக சரியாக நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். அந்த பெண் தலைவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து, அன்னை இந்திரா, ஜெயலலிதா, இப்படி ஆளுமைகள் இருந்தார்கள். அவர்களை நாட்டில் விமர்சனம் செய்தார்கள். அந்த விமர்சனத்தை உள்வாங்கி அவர்கள் சரி செய்து கொண்டார்கள். நீ விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு தூக்கி ஜெயிலில் போடணும்னா அது சர்வாதிகாரம். எந்த விமர்சனத்தை நான் தப்பாக வச்சேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டேன். பெண்ணுரிமை பேசுகின்ற குஷ்பு, நீங்கள் சொல்கிறது ஒன்று எடுத்துங்க. இங்கே மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக ஓட விட்டாங்க. அப்போ அங்கே எங்கே போச்சு அந்த பெண்ணுரிமை பேசுகின்ற இந்த வாய்? எங்கே போச்சு? பில்கிஸ் பானுவை 13 பேர் சேர்ந்து ஒன்றா கற்பழித்தான். சுப்ரீம் கோர்ட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்குது. அவனை பாஜக வெளியே எடுக்குது, மாலை போட்டு வரவேற்கிறான். அப்போ எங்கே போனாங்க இந்த பெண்ணுரிமை பேசுகிறவங்க? சொல்லுங்கள். பெண்ணுரிமைன்னா எல்லாத்துக்கும் நீ பொதுவாக நடக்கணும். பாஜக விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் நான் வருவேன்னா? இப்போ நேற்று கூட தமிழ் சேக்கா சொல்லிக்கிறான், காமராஜர் படிக்க சொன்னார், திமுக குடிக்க சொல்லுதுன்னு. இப்படி பேசினா நான் பதில் சொல்லணும் மாட்டேனா? நான் படித்த தமிழில் நான் பதில் சொல்லி தானே ஆகணும். அதை நீங்கள் கொச்சின் நினச்சா எப்படி அர்த்தம்? யார் அவங்க குடிக்க சொன்னது? நாங்களா குடிக்க சொன்னோம்? மது விலக்கை கொண்டு வந்தோம். உடனே ராஜாஜி சத்தம் போட்டேன், நாங்கள் சீக்கிரம் மூடிடுறோம்னு சொன்னோம், மூடணும். சாராய கடையும் கல்லு கடையும் சேர்த்து திறந்த எம்ஜிஆரை விட்டு எங்களை நீங்கள் குறை சொன்னால் வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது கோபம் ஜாஸ்தியாக வருது எனக்கு.
வரலாறை ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபுல்லாக பேசணும். வரலாறே தெரியாமல், எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்தாலும் பேசுகிறீங்க. அப்போ நாங்கள் விமர்சனம் பண்ணாத என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். நான் கேட்குறது இப்போ நியாயமாக இல்லையா? பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் மகளிர் ஆணையத்தில் மெம்பர்ன்றீங்க. எந்த மகளிர் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கணுமா இல்லையா? அப்போல்லாம் ஃப்ரண்ட்டை பேக்கை பொத்திட்டு கிடப்பீங்க. இப்போ நாங்கள் என்ன மட்டும் நீங்கள் வருவீங்க ரோட்டுக்கு, உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதா? இது என்ன நியாயம்? அரசியலுக்கு வராத எந்த தலைவராக நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன்னா? ராதிகா கூட கேண்டிடேட்டாக வந்தாங்க, விருதுநகரில் நின்னாங்க, நான் விமர்சனம் பண்ணல. நான் 2:30 மணிக்கு எழுப்பி ஐடியா கேட்டேன்னு சொன்னது யார்? நானா சொன்னேன்? இதெல்லாம் வெளியே சொல்லலாமா? நீ யாரை போய் கேட்டிருக்கணும்? முதல்ல தினே அது பெட்ரூமில் நடந்தெல்லாம் போய் வெளியே சொல்கிறேன்னு கேட்டிருந்தா நீ பெண்ணுரிமையை பேசுகிற ஆள். அவரை சொன்னவரை விட்டுட்டு என்ன போட்டு தோணுனா என்ன அர்த்தம்? அதுக்கு அந்தம்மா கூட சொல்ல பதில் இந்தம்மா சொல்லுது. நான் உடனே அங்கே போவேன் இங்கே போவேன்னா எங்கே போகிறது? அரசியல் தலைவரை வந்தால் விமர்சனம் பண்ணி தானுங்க ஆகணும். இப்போ விஜயகாந்த் இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி நான் அவங்க தேமுதிக புதுசாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். அந்தம்மா ஹஸ்பண்ட் இறந்து போச்சு, அதுக்கப்புறம் நான் விமர்சனத்தை குறைச்சிட்டேன். ஆனால் இப்போ அந்தம்மா விமர்சனம் வச்சுட்டு இருக்குது. ஒரு திமுக தொண்டனா நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுதான் பதில். தவிர நாங்கள் பெண் உரிமையை பேசுகிறோம். இப்போ நான் என் பொண்டாட்டியை விட்டு நான் உன்னா மூணு கல்யாணம் பண்ணி 3 பொண்டாட்டி வச்சுருந்தா நீங்கள் பதில் கேட்கலாம். இல்லை என் பொண்ணுகளை அடக்குமுறை பண்ணி வச்சுருந்தா நீங்கள் என்ன கேட்கலாம். உன் வாழ்க்கையில் இப்படிலாம் பண்ணுறிய வெளியே வரலான்னு என்ன கேட்குற? நீங்கள் சீமானை போய் கேளுங்க. விஜயலட்சுமி இந்த கேள்வியெல்லாம் கேட்குது, அதுக்கு பதில் சொல்ல உனக்கு ஆண்மை இல்லைன்னு அவரை போய் நீங்கள் கேட்கணும். கேட்டால் தான் தப்பு பண்ணுறோம் திருந்துவோம். யாரும் கேட்குறதுக்கு நாதி இல்லை இந்த நாட்டில். அவர் எங்களை அதுவும் கலைஞரை பேசுகிற நீ அந்த தகுதி உனக்கு என்ன இருக்குது? ஒரு சாதாரண கவுன்சிலர் நின்று ஜெயிச்ச துப்பு இல்லை உனக்கு. உன் தொண்டனெலாம் நிற்க வச்சு ஏழை ஆகிற. பிரபாகரனை ஒரு தடவை கூட நீ பார்க்கல, சத்தியமாக பார்க்கல. பார்த்தேன்ற அண்ணனை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு சொல்லி ஏமாந்தி அதில் பொழப்பு நடத்தி ஏதோ வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற. அதனால் விமர்சனம் பண்ணுறதுன்னு இல்லை சார். அரசியலுக்கு வந்தால் இந்த தலைவர்களை விமர்சனம் செய்து தான் தீர வேண்டும். அதான் ஒரு அரசியல்வாதியின் வேலை. அந்த வேலையை நான் செய்கிறேன். அதனால் பெண் உரிமையை நீங்கள் சொல்கிறது இப்போ 50% தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்குது. 33% இந்தியாவுக்கு மல்லு கட்டிகிட்டு இருக்கிறோம். இன்னும் எந்த வருஷத்தில் வரும்போது தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எங்கள் தலைவர் ஸ்டாலின் 50% கொடுத்துட்டாரு. நான் என் பொண்டாட்டிக்கு 75% கொடுத்து வச்சுருக்கேன். வீட்டுக்கு அவங்க தான் மகாராணி, நாட்டுக்கு நான். அதனால் பெண் உரிமையை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அது நல்லாவே தெரியும் எங்களுக்கு. அதை சொந்த வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கணும், பொது வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கணும். இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் அதுவும் ஒரு பேசுபொருளாச்சு. இப்போ அதெல்லாம் கடந்து விக்கிரவாண்டி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி திமுக பெற்று இருக்கு. அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கும் பாமகவுக்கும் போகணும்னு நினச்ச இடத்துல இப்போ திமுகவுக்கு தான் அந்த வாக்குகள் வந்திருக்கு. இப்போ இந்த வாக்குகளை இவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, 250 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இப்போ அதற்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? அன்புமணி ராமதாஸெல்லாம் நான் ஒரு அரசியல்வாதியே எடுத்துக்கிறது இல்லை சார். அரசியலில் ஒரு நியாயம் நேற்று கூட சொல்லியிருக்காரு. அந்த மின் கட்டண உயர்வு மக்களில் புதியில் குத்தி விட்டார்கள். ராத்திரி வரைக்கும் நைட்டு 12லேருந்து விடிய காலை 2:30 மணி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிட்டு விடிஞ்ச ஓடி அதிமுக முதுகில் குத்தந்து யார்? அரசியலில் ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். அந்த நம்பகத்தன்மை பாமகவிற்கு கிடையாது. அதன் தலைவர் முன்னாள் நிறுவன தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லி வந்தார்? நான் அரசியலுக்கு வருகிறேன், எனக்கு பின்னால் என் குடும்பம் அரசியலுக்கு வந்தால் என்னை முத்திந்தியில் கட்டி வைத்து அடியுங்கள் என்று சொன்னார். அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி மந்திரியாக இருந்து அவர் பிள்ளைதான் ஆகினார். சொல்லுங்கள். திராவிட இயக்கங்களோடு இனிமேல் கூட்டணி வைத்தால் என் தாயுடன் படுத்ததற்கு சமம் என்று சொன்னது யார்? நானா சொன்னேன்? ராமதாஸ் வாய் சொல்லிச்சா? இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸு போய் கேட்குறாங்க, நீங்கள் யாரோட கூட்டணி சேருவீர்கள்? பாஜகவுக்கு நீங்கள் தருகின்ற மதிப்பெண் என்ன? 0க்கு கீழே நம்பர் இல்லை, இருந்தால் அந்த மதிப்பெண் கொடுப்பேன். ஒருவேளை காங்கிரஸோடு போனாலும் போகலாம், அது நியாயமும் இருக்கிறது என்று சொல்லி 10 நாளே ஆகலை. பச்சை துரோகி யார்? இந்த நாட்டில் இந்த இனத்திற்கு. அதான் இப்போ எப்படி சீமான் இலங்கை தமிழர் பேரை சொல்லி வண்டி ஓட்டிகிட்ருக்காரோ, அது மாதிரி ஒரு வன்னியர் பேரை சொல்லி வண்டியை ஓட்டிகிட்ருக்கார். 10.5% எங்களை கேட்குறாரு. என்ன நியாயம் அது? 10.5% ஒழுங்காக கொடுத்துருந்தா அது கோர்ட்டு பேன் பண்ணியிருப்பானா? நாங்களாக அதை நிறுத்தினோம், கோர்ட்டு பேன் பண்ணோம். அது என்ன சொல்கிறான் கோர்ட்டு? நீங்கள் ஒழுங்கான தரவுகளை வைக்காமல் பண்ணீங்க, அதனால் ரத்து பண்ணுறோன்னா. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டியது யார்? மத்திய சர்க்கார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வேண்டியது யார்? மத்திய சர்க்கார். இப்படி மத்திய சர்க்காரை கேட்காமையே பீகாரில் ஒருத்தர் எடுத்தாரா இல்லையா? நிதிஷ்குமார் எடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தாரா இல்லையா?
அந்த கோர்ட்டு பேன் பண்ணிட்டானா இல்லையா? அப்படி நாங்கள் ஒரு நிலைமையை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சவுக்கடி வாங்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த வன்னியை இடஒதுக்கீடப்போ போராடி எம்ஜிஆர் சுட்டு கொண்டார அவங்கெல்லாம் தியாகியை அறிவித்தது யார்? அவங்களுக்கு உதவித்தொகை கொடுத்தது யார்? அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது யார்? எல்லாம் எங்கள் ஐயா கலைஞர் கொடுத்தாரு. அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாரு. அவருக்கு மஞ்சாத்துண்டு போட்டு நீங்கள் தான் பெரியாருக்கு பின்னால் அம்பேத்கருக்கு பின்னால் இந்த இனத்தை காக்க வந்த கடவுள் என்று சொன்னது யார்? நாங்கள் தான் ராமதாஸா? இப்படிலாம் பேசிட்டு இப்போ நம்மளை பேசினா ஃபோனில் வந்து மிரட்டுறானுங்க. நான் பேசினா பொதுக்கூட்டம் போட்டு பொதுக்கூட்டத்தில் பேசணும். ராத்திரியில் 12 மணிக்கு குடிச்சிட்டு மிரட்டுறான் என்ன? நீ வெட்டிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன். இதெல்லாம் நான் பல காலம் ஆச்சு ராஜா, நீ வெய்யி. நான் வந்து இந்த மாதிரி ஃபோனில் பேசுகிற வன்னியம் கிடையாது. நான் ஒரிஜினல் வன்னியன். அதுலேயும் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்ட வன்னியன். அதனால் பார்த்துக்கலாம் வீடான்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. அதனால் வந்து அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருலாம் இல்லை. உங்களோட கொள்கை என்ன? பாமகவோட கொள்கை என்ன? இடைத்தேர்தல் என்பது தேவையில்லாதது. இடைத்தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அதுலேருந்து ஒரு கட்சிக்காரனை தேர்ந்தெடுத்து அவனை எம்எல்ஏ ஆகிடுங்க, எம்பி ஆகுன்னு சொல்கிறது தானே. நீங்கள் கட்சி ஆரம்பித்தப்போ சொன்னதுலேயும் ஒழுக்கமாக இல்லை, கூட்டணி விஷயத்துலேயும் நீங்கள் ஒழுக்கமாக இல்லை. இப்போ இடைத்தேர்தல் விஷயத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, அதுலேயும் ஒழுக்கமாக இல்லை. நீங்கள் நின்னீங்க. இன்றைக்கி என்னாச்சு? நாங்கள் 62,000 சொச்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். 1,24,000 ஓட்டு. நீ 80,000 ஓட்டு. வாய்க்கிழியே பேசுகிற சீமா 10,000 தோட்டல டெபாசிட்டு காலி. முதல்ல அவர் அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு மக்களின் மதிப்பை பெற பாருங்கள். மக்களிடம் வாக்கு வாங்கி மக்கள் நன்மதிப்பை பெறுங்கள். அதற்கப்புறம் திமுக மீது கல்லெறியுங்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். மக்கள் நிராகரிக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு நானும் தயாராக இல்லை, என் தலைவனும் தயாராக இல்லை. இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்ட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வன்னியர் சொன்னனால அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ திமுகனால தான் இந்த வன்னியர் மக்களும் தலித் மக்களும் பிரிஞ்சிருக்காங்க. இவர்களுடைய சூழ்ச்சினால தான் இரு சமூகங்களாக பிரிஞ்சு வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை குறிப்பாக ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு அது முன்வைக்கப்படுது. ஆம்ஸ்டாங் வந்து அவர் ஒரு 2 சமூகங்களையும் இணைத்து ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் வந்து அதை பிடிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை தலித் சமூக அமைப்புகளாக இருக்கட்டும் அதை முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் தலித் சமூகத்தையும் வன்னியர் சமூகத்தையும் பிரிக்கிற வேலையை முத கையில் எடுத்தது பாமக தான். புரியுதுங்களா? அதை சேர்க்கறதுக்காக திருமாவளவன் எவ்வளோ பாடுபட்டார். சேர்ந்தே பயணிப்போன்னு அவரை முதல்ல முதுகில் குத்தி அவரை வெளியே அமிச்சதும் பாமக. அங்கே வந்து வன்னியரா, தலித்தா, நாடாரா, செட்டியாரா இப்படிலாம் பார்க்குறதில்ல. எல்லோருக்குமான கட்சி, எல்லோருக்கான இயக்கம். எவனெல்லாம் தாழ்ந்து கிடக்கிறானோ அவனை கைத்தூக்கி விடுவதற்காகத்தான் திமுகவை ஆரம்பித்தோம். சேர் போட்டால் உட்காரக்கூடாது, பொம்பளை பெஞ்சில் உட்காரக்கூடாது, ஃபோட்டோ எடுத்தால் கூட ஆம்பளை உட்காண்டிருப்பான், பொம்பளை உட்காண்டிருக்க மாட்டா, பொம்பளை எங்கெங்கே வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி அந்த பெண்களுக்கும் மறுகல்யாணம் பண்ணுவதற்கு நிதி உதவி தருகின்ற ஆட்சியை நடத்த கட்சி திமுக. அதனால் எங்கள் மேலே ஜாதியை முத்திரை குத்துனாலும் சரி, நீங்கள் ஜாதியை பிரித்து பார்க்குறவங்க குத்துனாலும் சரி, அதற்கு தான் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. நீங்கள் பணம் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், பணமே கொடுத்து வாங்க முடியும்னு சொன்னால் இந்த விக்கிரவாண்டியில் நாங்கள் வாங்கின ஓட்டு பணம் கொடுத்து வாங்கணும்னு நினச்சா இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க பணம் கொடுத்து வாங்கியிருக்க முடியுமா? முடியாது. பெரும்பாரியான மக்கள் ஆதரிக்காமல் எந்த நாட்டிலும் எவனும் ஆட்சிக்கு வர முடியாது. எவனும் காசு கொடுத்து வெற்றியை வாங்குகின்ற நிலையில் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு மித்த படித்த மாநிலம். தமிழ்நாடு பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி படைத்த மாநிலம். எல்லோரும் அறிவாளிகள். அதனால் இப்படி காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கவோ மக்களை அவமானப்படுத்தவோ நினச்சிங்கன்னா வர தேர்தலில் உங்களுக்கு தண்டனை காத்துட்ருக்குது. அதை மட்டும் மறந்துடாது. திராவிடரா தமிழரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அந்த கேள்விக்கான விஷயத்தை தான் சீமான் எழுப்பிட்டே இருக்காரு. திராவிட எதிர்ப்பை கற்றுக் கொடுத்த பலருமே இப்போ வந்து திமுகவோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து நான் வந்து அநாகரிகமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. திராவிட எதிர்ப்பு பேசினவங்க தான் இன்னைக்கு திமுக கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு தன்னுடைய அடையாளத்தை தமிழர் அடையாளமாக தன்னை வந்து ஒரு தமிழராக சொல்றாரு. நீங்க திராவிடர்னு பேசுற திராவிட எதிர்ப்பை பேசின திருமாவர்கள் வந்து இன்னைக்கு அங்க இருக்காரு. ஆனால் நான் எனக்கு நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க, நான் தனியா இருக்கேன், நான் பேசுறேன், எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, கிளைம் பண்ணிக்கிறாரு. நான் தமிழர்ன்ற ஒரு கிளைம் பண்றாரு, தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியை நான் கொடுக்க முடியும் அப்படின்றாரு. அப்ப அது அந்த கிளைமை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு ஒரு கொள்கையே இல்லாத ஆளுன்னு சொல்றேன். உனக்கு என்ன கொள்கை இருக்கு? முஸ்லீம்லாம் எங்கேருந்தோ வந்தவன்னு சொல்லிட்டாரு. அவங்கெல்லாம் பொங்கி எழுந்தவொன்னே முஸ்லீம்லாம் என் சகோதரர்னு சொன்னார் இல்லையா?
எதை எதை பேசிட்டு அதில் ஸ்டாண்டாக நின்று இருக்காரு. ஒன்றுத்துலேயும் கிடையாது சார். அவர் சொந்த வாழ்க்கையிலேயே ஒரு தப்பு பண்ண ஒரு நபர், பெண்ணை ஏமாற்றிய ஒரு குற்றவாளி. அதெல்லாம் நீ சரி பண்ணு. நீ சொல்கிறல்ல, இவ்வளோ சொல்கிறல்ல, எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற? உன்னால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுதா? எதுக்கு யாரை ஏமாத்தா? இலங்கை தமிழர்களை ஏமாற்ற, இன்னும் கொஞ்ச நெஞ்சம் அந்த பிரபாகரன் மீது பற்றா இருப்பவரிடம் காசை சுரண்டுவதற்கு. உன் தம்பி எத்தனை பேரை இப்போ தலைவராக்கி விட்ருக்க? உன் தம்பி எத்தனை பேரை நீ வாழ வச்சுருக்க? இம்போர்ட்டட் காரெல்லாம் உனக்கு எப்படி இருந்து வருது? இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? யாரை ஏமாத்த? நடிகர் தலைவர் சிவாஜி ஒரு கட்சி வச்சு நடத்தினார் 14 மாதம். இல்ல அவருக்கும் இப்போ விக்கிரவாணி தேர்தலில் ஒரு 10,000 ஓட்டு போடுறாங்கன்னா அந்த 10,000 ஓட்டு போடுறதுக்கு நாம் தமிழருக்கு ஆட்கள் இருக்காங்கல்ல. பொய்யை நம்புகிறவர்கள் இன்னும் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அந்த 10,000 ஓட்டு. நீ என்னைக்கு உண்மை பேசின? உன்னோட திட்டங்கள் என்ன? உன்னோட கொள்கை என்ன? இதை மக்கள்கிட்ட சொல்லு. மக்களை அங்கீகரிக்க வைய முதல்ல, அப்புறம் பேசலாம். தமிழருக்காக நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன்னா நாங்களாம் தெலுங்குடா, நாங்களாம் என்ன கன்னடரா, நாங்களாம் எங்கேருந்து ஓடி வந்தவங்களா? நீ ஒருத்தவங்க தான் தமிழனா சொல்லு. நீ சொன்னதில் எதாவது ஸ்டாண்டு கரெக்டாக இருந்திருக்க? எனக்கு திருமணம் நடந்தால் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு இலங்கை விதவை பெண்ணை தான் கல்லுவேன்னு சொன்னியா இல்லையா? அதில் நீ ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தியா? சொல்லுங்கள் சார். எதுலேயுமே நீ கரெக்டாக இல்லை. ஒருவனுடைய சொந்த வாழ்க்கை தூய்மையாக இருக்கும்போது தான் அவர்களை மக்கள் நம்ப தயாராகுவார்கள். அந்த நம்பிக்கைக்கு உரியவனாக நீ நடந்து கொள், அப்புறம் அரசியல் பேசு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். தமிழர் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுற ஆட்சி நாங்கள். என்னெல்லாம் கேட்டாங்கல்ல, அக்கா தமிழிசை கூட கேட்டாங்க, 40 MP ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் காத்திருந்த ஊசின்னாங்க. 17 வாட்டி தண்ணி குடிக்க வச்சுருக்கோம்ல. 17 வாட்டி எனக்கு ஆளே இல்லை, பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டேன், நான் சொன்னது தான் சட்டம் பேசுகிறாருல்ல. 17 வாட்டி தண்ணி குடிக்க வச்சது இந்த 40 MP கொண்டு போன எங்கள் அண்ணன் தளபதி தான். அதை மறந்துடாதீங்க. அவரோட வாழ்க்கை என்ன, கலைஞரோட வாழ்க்கை என்ன, அதெல்லாம் படிங்க. ஒரு அரசியலில் வர்றதுக்கு நேற்று முந்தினத்து வந்துட்டோமா? இப்போ சீமான் மாதிரி எங்கன்னா கலெக்ஷன் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம். 49 கட்சி ஆரம்பித்தோம். பார்பர் ஷாப்பில் இருக்கிற முரசொலி தான் சார் எங்களுக்கு ஆயுதம். ₹1 50 காசும் கறிக்கட்டை வாங்கி செவுத்துல. பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கும்ல, இப்போ திமுகவுக்கோ இல்லை திமுக எதிர்ப்பு இல்லை திராவிட எதிர்ப்பு அப்படின்னு சில பேசுகிறாங்கன்னா, நாம் தமிழரையோ பாஜகவையோ ஆதரிக்கிறாங்கன்னா அது காரணமாக சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, நாங்கள் ஓட்டு போகிற இடத்துல இங்கே நாங்கள் ஏழை மக்களாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்கலாம் பணக்காரங்களாக இருக்காங்க, காரில் போகிறாங்க, சொகுசாக ஏசி காரில் போகிறாங்க அப்படின்ற பார்வை இருக்குல்ல. அப்போ அந்த பார்வைக்கான விடை என்ன? பார்வைக்கான விடைன்னா அவனுக்குன்னு தொழில் இருக்குது, சம்பாதிக்கிறான். நான் இப்போ உன்னை திருப்பி கேட்குறேன்றதான், நீ வச்சுருக்க இம்போர்ட்டட் கார் யார் வாங்கி கொடுத்தது? நீ அதில் எப்படி போகிற? உன் கட்சி தொண்டெல்லாம் அதில் போகிறானா? இப்போ நான் 45 வருஷமாக இந்த கட்சியில் பயணிக்கிறேன், நான் எதில் போகிறேன்னு வந்து பாரு. அதனால் நான் சம்பாதிக்க முடியாத கோமாளியா? இல்லை நான் முட்டாளா? இல்லை, என் வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டேன், இது போதும் என்ற மனதோடு வாழுகிறேன். என் எஞ்சிய காலத்தை இந்த நாட்டு மக்களுக்காக செலவிட வேண்டும் என்று நம்புகிறேன். ஒவ்வொருத்தன் அவன் வாழ்க்கை ஸ்டைலை அமைச்சிக்கிறான் சார். நீ பணக்காரனாக இருக்கிற, உனக்கு எப்படி வந்து உன்னை திருப்பி கேட்க மாட்டாங்க? நீ பதில் சொல்ல தயாராக இருந்ததுன்னு அவனை கேட்க முடியும். உன்னை நீ சரிப்படுத்தும் போல. இப்போ நீ நிற்க வைக்கிற 234 தொகுதிக்கு பாதி பொம்பளை பாதி ஆம்பளை நிற்க வைக்கிற, அவங்களோட வாழ்க்கை தரம் என்னன்னு ஒரு நாள் பார்த்துருப்பியா? நீ ஒழுங்காக அரசியல் நடத்தினா உங்கள் கட்சியிலேருந்து ஏன் எங்ககிட்ட வரான் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் கட்சிக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு லிஸ்ட்டே தெரியும். எப்படி வந்தாங்க? நீ ஏமாத்துறன்னு தெரிஞ்சு தானே வராங்க. அதை நீ தடை போடும் போல. உன்னை நீ சரிப்பாரு, உன்னை நீ படி, அப்புறம் எங்களை படிக்க முயற்சி பண்ணு. படித்தா நீ அறகுறையாக படிச்சுட்டு வந்து ஏதாவது வாயில் உளறிட்டு ரொம்ப வாங்கி கட்டிக்கிறதுக்கு நாங்கள் இது கிடையாதுல்ல. உன் வீட்டில் 4 தக்காளி செடி வச்சா நீ டாஸ் கம்பெனி ஓனர் ஆகிடுன்ற, இது எடுபடுமா? உன் வீட்டு பின்னாடி பச்சை மிளகா செடி வச்சினா நீ வந்து சில்லி சாஸ் கம்பெனி ஓனர் ஆகிடுன்ற. ரோட்டில் வச்சுருக்கல சார் டிவைடரு, அதில் காத்தால் வச்சு மின்சாரம் கண்டுபிடிப்பேன்ற. எங்கெல்லாம் தெரியாது இதெல்லாம். யாரை ஏமாத்தா? யாரை ஏமாத்த சொல்கிற? இது நாடா காடா? இது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஆம்சாங் கொலையில் கூட அப்படி தான் அவன் துடுன்னு பேசினார். எலெக்ஷன் அப்போ அவர்கிட்ட வாங்கின துப்பாக்கி கொடுக்கலன்னு, அது பொய். அவர்கிட்ட வாங்கின துப்பாக்கி அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அன்னைக்கு அவர் வச்சுட்டு வந்துட்டார். இதான் கேஸ். அதை படிக்கணும் இல்லை முழுசா. ஒரு கொலை நடந்திருக்கு, அன்னைக்கு நீ எடுத்தவொடனே நீ அது மாதிரி பேசுகிற, அப்போ தப்பு இல்லை. அது இந்த நாட்டில் வன்முறையை தூண்ட பார்க்குறல்ல, கலவரத்தை உண்டாக்கணும், அதனால் நீ ஆதாயம் அதனை பார்க்குற. இப்போ கூட நீ இப்படி தப்பாக பேசுறது என்ன காரணம்? எவனா திமுக அவசரப்பட்டு 2 நாம் தமிழ் சீமான் வீட்டு மேலே கல் அடித்தா எனக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒன்று கெட்டு போச்சுன்னு கத்துறதுக்கு பார்க்குறேன். எங்களுக்கு தெரியாதா? ஏங்க,
49 கட்சி ஆரம்பித்து 6வது வாட்டியாக இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இடையில எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆட்சியை விட்டு நாங்கள் பட்டு இவ்வளோ வந்திருக்கிற எங்களுக்கு நீ பாடம் எடுக்கிற நினச்சா உங்களுக்கு நான் பாடம் எடுக்க மாட்டோம். என்னை கைது பண்ணி பார், கைது பண்ணி கால நேரம் வரும், அப்போ நீ எப்படி ஒப்பாரி வைக்க போகிறேன்னு பாரு. இன்னும் உன்னை கைது பண்ணாத வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கன்னா ஆட்சி நடத்துகிறோமா இல்லை சும்மா தெரியுமா? அதெல்லாம் இல்லை. நீ சொன்னவொன்னே கூப்பிட்டு வைக்கிறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணோன்னா சார், பொண்ணு புள்ள வந்தால் கல்யாணம் இல்லை, அதுக்கு சில வரமுறைலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுவோம். அப்போ நீ சாட்டை துறைமுருகன் மாதிரி எனக்கு அங்கே ரிப்பேர் ஆயிடுச்சு இங்கே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நீ கோர்ட்டில் நிற்க போகிற. அந்த காலமும் வரும்போது நீ எப்படி கதற போடுறது பார்க்க போகிற நாடும் இதுதான். அதெல்லாம் சும்மா வாயில் வந்ததை பேசி இருக்கிற தொண்டரை தூண்டி விட்டு அவனை வன்முறை களமாக்கி அவனை பலி கொடுக்குற ஒரு தலைவன் இல்லை. தான் தலைமை தாங்கி போர்க்களத்தில் நின்று முன்னேறி தன் தொண்டனை காப்பவன் தான் ஒரு தலைவன். அதை எங்கள் அண்ணன் தளபதி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி அதை கரெக்டாக பண்ணுவார். அந்த நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் நாடு நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருந்தால் பொத்திக்கிட்டு நாங்கள் பண்ணுற நிலத்தை பாராட்டிகிட்டு இருந்தால் அந்த நாடு நல்லாயிருக்கும். இதில் பூந்து கலவரம் பண்ணலாம், அதை பண்ணலாம். பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, பிடிச்சவங்க போய் குற்றவாளின்றீங்க, வீடியோ போட்டு காட்டுறோம், எல்லாம் அதில் சம்மந்தப்பட்டு தான் இருக்கான். ஒருத்தன் தப்பிச்சு ஓர சுட்டா நீங்கள் துப்பாக்கி சுடல எனக்கு டவுட் இருக்குதுன்றீங்க. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றும் போலீஸை ஃப்ரீயாக விடணும், அவன் பார்த்து சொல்ல போகிறான். அதுக்கும் விட மாட்டேன், இதுக்கும் விட மாட்டேன், நடக்கிறவனையும் நடக்க விட மாட்டீங்க, முட்டி போடுறவனையும் முட்டி போட விட மாட்டீங்க. அப்புறம் நடந்துச்சின்னு சொன்னால் அதுதான் சொல்கிறேன். நாங்கள் தீர்வை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ கள்ளச்சாரம் விற்றாங்க செத்துட்டாங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்தா அதுக்கு தேமுதிக தலைவர் இது குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறேன்றாங்க. அந்த குடும்பத்தை பார்க்குறோம் நாங்கள். அவன் செத்துட்டான் குடும்பத் தலைவர். அப்போ அந்த குடும்பம் எப்படி போகணும் ரோட்டில்? அதுக்கு தான் அந்த 10 லட்சம் தவிர நீ 10 லட்சம் தர நீ செத்துரு குடின்னு நாங்கள் சொல்லியா கொடுக்குறோம்? ஒரு விஷயம் நடந்து போகுது சார், நடந்தால் அதுக்கு தீர்வை பார்க்குறது தானே ஒரு நல்ல தலைவன். அந்த தீர்வை தான் எங்கள் அண்ணன் தளபதி பார்க்குறாரு. அதுக்கும் குறை சொல்கிறீங்க. கொடுக்கலாம், ஏன் கொடுக்கலன்னு சொல்லி 1 கோடி ரூபா கொடுன்னு நீங்கள் போராட்டம் நடத்தீங்களா? அது நல்லதில்லை. அரசியலில் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி செய்ய மாட்டான். அதை செய்கிறாங்க. அது நாம் தமிழராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நல்லதை பாராட்டுங்கள், தவறு நடந்தால் சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் இருக்கிறார். இப்போ இதே சாட்டை துரைமுருகனுக்கு நடந்த மாதிரி அந்த பெயிலெலாம் கொடுத்துருந்தா ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் தான் இருந்திருக்கான். அந்த ஜட்ஜி வீட்டில் கஞ்சா வச்சுருப்பாங்க. நடந்ததா இல்லையா சார்? நான் சொன்னால் என் மேலே அவதூறு பேசுவீங்க. அந்த அம்மாவுக்கு விரோதமாக தீர்ப்பு கொடுத்தா ஜட்ஜி வீட்டில் கஞ்சா இருந்தது. அப்படியே செய்கிறேன் நாங்கள். அதெல்லாம் பாருங்கள், நியாயத்தை பாருங்கள். திமுக காரனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் சிறையில் போடுறாரா? ஓகே, வெல் அண்ட் குட், பார்க்கணும். நேற்று கூட பார்த்துருப்பேன், அந்த காலை உணவு திட்டம் நடக்கும்போது வலதுபுறத்தில் ஒரு குழந்தை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் உன்னிப்பாக பார்க்கணும். வலதுபுறத்தில் ஒரு குழந்தைக்கு அது சாப்பாடு எடுத்து விட்டுறாரு, இடதுபுறத்தில் அதே கையில் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறாரு, அதே கையில் அவர் எடுத்து சாப்பிட்றாரு. எத்தனை முறை கழுவி இருப்பான் ஒரு நாட்டில் வேறு யாராக இருந்தால்? இப்படி ஒரு தலைவர் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட தலைவர் இல்லை. அதனால் அந்த திமுக ஆட்சிக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். இல்லை இதை விட திட்டம் நல்லா இருக்கிறது வழியை சொல்லுங்கள், சேர்ந்து போவோம். ஏன் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி எடப்பாடி பார்த்து என்ன சொன்னார்? எங்களோட சேர்ந்து வாங்க, நீட்டு ஓஞ்சிட்டா அந்த கிரெடிட்டே உனக்கு தரேன். யாருன்னா சொல்லியிருக்காங்க இந்த நாட்டில்? எடப்பாடி சொல்லுவாரா? அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதனால் இந்த ஆட்சியின் குறை நிறைகளை எடை போட்டு சீர்தூக்கி பார்த்து சொல்லுங்கள். அதில் தவறு இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் மஞ்சள் காமாலாக்காரங்க கண்டுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியுதுன்னு சொல்லாதீங்க. சொன்னால் என்னை போன்ற தொண்டர்கள் அதை தாக்கி கொண்டு இருப்பதற்கு நாங்கள் கோழை அல்ல. அதற்காக பேசுவேன், என்ன விளைவுகளும் சந்திப்பேன். தலைமையும் தலைவனையும் தாக்கினால் எந்த எல்லைக்கும் போவதற்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தயார். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்டீங்க, நான் சொன்னேன்.